Lulu TV. பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில காட்டு வழியா ஒரு அழகான பொண்ணு நடந்து வந்தா. ஊரே அவள பார்த்து ஆச்சரியம் பட்டாங்க. அவளோட கையில ஒரு அழகான கண்ணாடி ஒண்ணு வச்சிருந்தா. அதுல எப்பவும் தன்னோட அழகான முகத்தை பார்த்துட்டு இருந்தா. இந்த பொண்ணுதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கா. அந்த பெரிய மலைக்கு பின்னாடி இருக்கிற வீட்ல தான் தங்கி இருக்கா. அவளோட அழகான முகத்தை பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற குழந்தைகளாம் அவ கூட விளையாட ஆரம்பிச்சாங்க. அவ குழந்தைகள அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. ஆனா தினமும் ஒரு குழந்தை காணாம போக ஆரம்பிச்சாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் காவல் நிலையம் போய் விளையாட போன தங்களோட குழந்தையை காணோம், கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. குழந்தைகளே, நீங்க தினமும் எங்க போய் விளையாடுவீங்க? காவலர் மாமா, நாங்க எப்பவும் ஊருக்கு வெளியே இருக்கிற குளத்துக்கிட்டத்தான் விளையாடுவோம். ஆனா நம்ம ஊருக்கு புதுசா ஒரு அழகான அக்கா வந்ததுல இருந்து எல்லா பசங்களும் அவங்க கூட போய் அவங்க வீட்டுக்கு விளையாட போயிட்டாங்க. அங்க போனதுல இருந்துதான் ஊர்ல பசங்க காணாம போக ஆரம்பிச்சாங்க. இதையெல்லாம் கேட்ட காவலர் என்னையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ராஜுவும் காவலரும் அந்த அழகான பொண்ணோட வீட்டை பார்த்தாங்க. அந்த பொண்ணோட நடவடிக்கையில் சந்தேகம் வந்துச்சு. காவலரும் ராஜுவும் ஒரு திட்டம் போட்டு மறுநாள் காலையில ராஜு அந்த பொண்ணோட விளையாட போனான். கூடவே காவலரும் பின்தொடர்ந்து போனாரு. அவளோட முகத்த கண்ணாடில பார்த்தப்போ அவ பேயா மாறிட்டா. ராஜுவ அவளோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. காணாம போன மத்த பசங்களும் அங்கே இருந்தாங்க. ராஜு தைரியமா மத்த பசங்கள அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்த அவளோட கண்ணாடியை எடுத்து உடைச்சான். பேயும் பெரிய சத்தம் போட்டு அங்க இருந்து மறைஞ்சு போச்சு. ராஜுவும் காவலரும் எல்லா பசங்களையும் ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க.